வணக்கம், நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம குவிஸ் 3க்கான கீ எக்ஸ்பிளனேஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். தேர்ட் டாபிக்கான salient features of the constitutionல நியர்லி 30 வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தேர்ட் பார்ட்டா இது கொடுத்துருப்பாங்க. இது சம்பந்தமான 30 வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். அது சம்பந்தமான ஒரு குவிஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஆன்சர் கியூ நேற்று நான் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த குவிஸ்க்கான ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் தான் நான் பண்ண போறேன். ஸோ எப்பவுமே வந்து கீ எக்ஸ்பிளனேஷன்ல நிறைய விஷயம் நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் மூலியமா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணோம், இல்லை இந்த கொஸ்டினுக்கு எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தா சீக்கிரமா என்னால் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க முடியும், இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் உங்களுடைய குவிஸ் எடுத்து பாருங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ குவிஸ் 3 கீ எக்ஸ்பிளனேஷன். டெஸ்ட் யுவர் நாலேஜ் ஆன் இந்தியன் பாலிட்டி அப்படின்றதுல மோஸ்ட்லி எல்லாருமே இந்த குவிஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க. அண்ட் டோட்டலாக 14 கொஸ்டின்ஸ் நம்ம அதில் பார்த்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் கியூ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ஆன்சருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐ திங்க் சம் 3 ஆஃப் தி ஆஸ்பிரன்ஸ் அவங்களுடைய ஸ்கோர்ஸ் எனக்கு அப்டேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ திங்க் யாரும் கோல்டு மெடல் வாங்கலன்னு நினைக்கிறேன், சில்வர் அண்ட் பிரான்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் எவ்ரி ஒன் கோல்டு மெடல், பிகாஸ் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு லெசன்ஸாக பார்த்துருக்கோம். அண்ட் உங்களுக்கான ஒரு டே நான் ப்ரிப்ரேஷனுக்காகவும் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி கோல்டு மெடல் வாங்குற வரைக்கும் குவிஸ் எடுத்துகிட்டே இருங்க. ஒரு 2 டேஸ் கேப் விட்டுட்டு கூட மறுபடியும் நீங்கள் குவிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கோல்டு மெடல் வாங்குற வரைக்குமே நீங்கள் அப்போதான் உங்களால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இட்ஸ் ஆர் கரெக்ட். எப்பவுமே கேள்வியில் வந்து இந்த கரெக்ட் இன்கரெக்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்ஸில் ஹைலைட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. Which of the following statements about Constitution of India is or correct? So they are given 4 statements. One by one நம்ம examine பண்ண போறோம். Popular sovereignty and adult franchise are the basic features of the Constitution. So individual நீங்க ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, first of all read the questions. நீங்க தனித்தனியா வந்து இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா அப்படிலாம் நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்ததுமே இது கண்டிப்பா தப்பா இருக்கும் அப்படின்னு தோணும். சில இது வந்து நம்ம யோசிச்சு பார்த்து இது சரியா இல்லைன்னு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இருக்கும் போது அந்த அனலைசேஷனுக்குள்ள நீங்க போகும்போது டைம் அங்க வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க எடுத்ததுமே கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. ஸோ தட் நிறைய இடத்துல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. செகண்ட் வந்து the constitution in so far as the division of powers between the center and state is concerned is rigid அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. The third பொறுத்த வரைக்கும் the constitution recognizes the interdependence of civil and economic rights அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். Constitution mentions direct control by the people such as referendum, initiative and recall அப்படின்றது இருக்கு. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1, 1, 2 and 4, 2, 3, 4 and 1, 2, 3 அப்படின்றது இருக்கு. ஸோ இங்கே கிளியராக எனக்கு பார்த்தது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணதுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு ரியலைஸ் பண்ணியாச்சு. The constitution mentions direct control by the people such as referendum, initiative and recall. இந்தியால பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்ட் டெமோக்ரஸி இல்ல, இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ டெமோக்ரஸி மக்கள் ஆட்சியிலேயே 2 வகைகள் இருக்கு. டைரக்ட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாண்ட்ல இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட அதிகாரம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியாவில போன நாட்கள நமக்கு ஓட்டிங் பண்ற வரைக்கும் நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு. அந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கும். ஓட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய டியூரேஷன்ஸ் வந்து அவங்க ரூல் பண்ற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் கண்ட்ரோல் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணிடலாம்னா, சி ஆப்ஷன் ஆஸ் வெல் அஸ் பி ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது ஏயும் டியும் தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா 50% சான்ஸ் கிரியேட் ஆகுது. ரைட் ஆன்சர் நீங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 50% மாறுது. ஒன்லி 1, 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி, அது கரெக்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அது சரியா தப்பான்ற ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா சிலருக்கு வந்து நான் சொல்றேன்,
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு பார்த்ததுன்னா பிரச்சனை இல்லை. சிலருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா உட்காந்து சரியா தப்பான்னு உட்காந்து ரீகால் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க ஃபுல்லா டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஆனா அந்த கேண்டிடேட்க்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரியும். அப்ப ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் மேல நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் டெக்னிக்ஸ், அதாவது ஆன்சர் பண்றதுக்கான யுக்திகள் அப்படின்றது இதுதான். ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் ஆன்சரிங் நம்ம நிறைய டெவலப் பண்ணிக்கணும். பிகாஸ் எல்லாமே எம்சிக்யூ ஆஸ்பெக்ட் தான் இருக்கும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம ஆன்சர் வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கணுன்றதும் விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க விட்டுருங்க. அட் தி சேம் டைம் நம்ம இப்போ எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும்னால அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். Popular sovereignty and adult franchise are the basic features of the constitution. கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். பேசிக் ஃபீச்சர்ஸ்ல அதுவும் இன்க்ளூட் ஆகுது. செகண்ட் பொறுத்த வரைக்கும் the constitution in so far as division of powers between center and state is rigid. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இதுல எது சரி, ஏதாவது உங்களுக்கு சரின்னு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க டி ஆப்ஷன் போட்டுருவீங்க, which is the right answer. ஸோ கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் சென்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான பவர் இருக்கு, ஸ்டேட் கிட்ட இல்லை. அந்த இடத்துல நம்ம ஒரு ரிஜிட் நிலைமையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட் ஒன். The Constitution recognizes the interdependence of civil and economic rights அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க, சரியா இருக்குமா தவறா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் ரிஜிடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே சரியாக கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகிறோம் இல்லையா, இது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக தெரியல. கான்ஸ்டியூஷன் ரெகனைசஸ் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ். பட் நமக்கு இந்த கொஸ்டின் படிக்கிறது மூலயமா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவா இந்த ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால தான் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா சிவில் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து இன்டர்டிபெண்டன்ஸாக இருக்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபைன். ஸோ இந்த கேள்விக்கான மிக சரியான பதில் எதுனா ஆப்ஷன் டி 1, 2 and 3. இங்கே ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே டைரக்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் ஒன் மட்டும் இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மாடரேட்டான கொஸ்டின் தான், ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம 3 டைப்ஸாக ஸ்பிட் பண்ணிக்கலாம், ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ரேங்க் 2ல வருது, மாடரேட் லெவல் கேள்வி தான். ஓரளவுக்கு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம். Consider the following statement related to secularism in India. Secularism அப்படின்னா இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மத சார்பின்மை. நம்ம எந்த ரிலிஜனையுமே நாட்டுடைய மதமாக அறிவிக்கல, செக்குலரிசம் பாலிசி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த செக்குலரிசம் கான்செப்ட் பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற இதெல்லாம் சரியா இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். It entails strict separation of religion from politics. பார்க்கும் போதே கிளியரா தெரியுது இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பாலிடிக்ஸ்க்கும் ரிலிஜியன்ஸ்க்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே கூடாது. It bans parties with religious affiliations from contesting elections. ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வந்து இந்தியாவில் மதம் சார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது, மத ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டியை இந்தியாவில் பேன் பண்ணிடுவாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நினச்சி பாருங்க. என்டிஏ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், இட் மீன்ஸ் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து உண்மையா இருந்துச்சுன்னா அவங்களால பார்ட்டி பேன் பண்ணி தான் ஆகணும் இந்த பார்ட்டிஸ். பிகாஸ் அவங்க எக்ஸ்போஸ் as the Hindu religion தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இந்தியாவில் இல்லை. அவங்க வந்து அதை ப்ரொபகேட் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே நமக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வி கேன் ப்ரொபகேட், ப்ரொமோட் எல்லாமே பண்ண முடியும். பட் யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ணல, ஜஸ்ட் தே ஆர் டூயிங் தேர் ப்ராக்டிசஸ். இட் பேன்ஸ் பார்ட்டிஸ் வித் ரிலீஜியஸ் அஃபிலியேஷன்ஸ் ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி எந்த விதமான பேனுமே அது உருவாக்கல அப்படின்றதா உண்மை. ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். இட் டசன்ட் பேன் அப்படின்றத ரைட் ஸ்டேட்மெண்ட். பேன் சொன்னதுனால இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டா மாறிடுச்சு. அண்ட் இட் கிராண்ட்ஸ் ரிலிஜியஸ் லிபர்ட்டி டு ஆல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே மதம் சார்ந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்றது உண்மையான ஒரு விஷயம் தான். ஈவன் ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு சரிசமமான உரிமை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் அக்செப்ட்ஸ் கம்யூனிட்டி பர்சனல் லாஸ். அந்த கம்யூனிட்டியோடைய தனிப்பட்ட சட்டங்களையுமே மதிக்குது. அதான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது மதிக்குது. அவங்களுடைய ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே மதிக்கிறாங்க.
அதுவும் கரெக்ட் தான். ஸோ இட் அக்செப்ட்ஸ் கம்யூனிட்டி பர்சனல் லாஸ். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியராக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, செகண்ட், இட் பேன்ஸ் பார்ட்டிசர்ஸ் வித் ரிலீஜியஸ் அஃபிலியேஷன்ஸ் ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் வராது. அப்போ 2 மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 3 and 4. இது வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டகரி தான் வரும். ஏன்னா நமக்கு செக்குலரிசம் கான்செப்ட் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்டில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஈஸியாக இருக்குது. 2, 3, 4 எல்லாமே வந்து கான்செப்ட் தெரிஞ்ச மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இட் வில் கம் அண்டர் டிஃபிகல்ட் கேட்டகரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் பேன்ஸ் பார்ட்டிஸ் வித் ரிலீஜியஸ் அஃபிலியேஷன்ஸ் ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி எதுவும் பேன் பண்ண முடியாது. மற்றபடி 1, 3, 4 எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. We can move on to third question. Which one of the following schedules of the Constitution of India incorporates salaries and allowances of members of Parliament, Chairman and Deputy Chairman of Rajya Sabha, Speaker, Deputy Speaker of Lok Sabha as one of the items? So கேள்வி ரொம்ப பெருசா இருக்கு, கண்டிப்பா பதில் எளிமையா தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராட்டஜி. கொஸ்டின் வந்து ஒரு லைன்ல கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களே வந்து 3 to 4 லைன்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் எந்த ஷெட்யூல்ல சாலரிஸ் பத்தி மென்ஷன் பண்றாங்க அவ்வளவுதான் கேள்வி. ஸோ நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அந்த ஷெட்யூல் என்னன்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல 5th schedule, 7th schedule, 9th and 10th schedule அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. So which one of the following schedules of the Constitution of India incorporates salaries and allowances of members of Parliament, Chairman, Deputy Chairman of Rajya Sabha as one of the items அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்க ஐட்டம் அப்படின்னு அந்த வார்த்தையை வச்சு ஆக்சுவலி எல்லாருமே செகண்ட் ஷெட்யூல் தானே சாலரிஸ் அண்ட் அலோவன்சஸ் பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அது சரியான ஒரு விஷயம் தான். பட் இங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல எது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி பாருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் தி ஐட்டம்ஸா எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஸோ ஐட்டம்ஸ் அப்படி வரும்போதே நமக்கு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அல்லது நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியில அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூல்ல தான் இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சாலிடேட் ஃபண்ட்ல வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 7th ஷெட்யூல் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் you have to go with option B. இன்கேஸ் இந்த இடத்துல செகண்ட் ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க செகண்ட் சூஸ் பண்ணலாம். அது இல்லாத ரீசன்னால we have to move on with 7th schedule. ஸோ இது வந்து நம்ம ஈஸி அப்படின்ற கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். பிகாஸ் ஷெட்யூல்ஸ் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். 4th one லிஸ்ட், அதாவது மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் by knowing just 10% of information you can give the answer. அந்த 10% ஷியூரா தெரியணும். தெரிஞ்சா மேக்ஸிமம் யூ ஹேவிங் அ சான்ஸ் டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ். நீங்க அது புத்திசாலித்தனமா கையாளுனீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேள்வி நம்ம பார்க்க போறோம். இங்க ஈஸியா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. நம்ம பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நான் ஸ்டோரி கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 22 பார்ட்ஸ்மே எப்படி 25 பார்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இங்க வந்து ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ், யூனியன் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ், ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஓகேவா, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஃபுல்லா முழுமையா படிக்கலன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. பட் நமக்கு இங்கே எல்லாமே தெரியும் அப்படின்னால ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்ட் 12 யூனியன் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் நம்ம யூனியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட் 6ல் வரும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் அப்படின்றது நமக்கு 11th ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் பி தான் இங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. 2, 1, 4, 3. ஸோ 2 பொறுத்த வரைக்கும் பார்ட் 12 நமக்கு யூனியன் ஜுடிஷியரி பார்ட் 5 அது வந்து நம்ம 1ல் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் 6 அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே 2 டைம்ஸ் இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டி ஆப்ஷன் வந்து ஆன்சர் 3 தான் கரெக்ட்னு வச்சுக்கோங்களேன். 3 வந்து ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வேற நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ D3யோட நீங்க மேட்ச் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஏபிசி எதுவுமே பார்க்க வேண்டாம், டேரெக்டாக பி ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஒரு 70% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்ல அப்படிதான் ஷெட்யூல் டிசைன் பண்ணுவாங்க.
யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதனால் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. 214 தான் அந்த கேள்விக்கான ரைட் ஆன்சர். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. பார்ட்ஸ் மேட்ச் பண்ண சொல்லும் போது டேரெக்டாக அந்த இதோடைய டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது இருக்கும், பார்ட் 12 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்கும், அது வந்து நமக்கு 2022 இருக்கும், 20 அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாக அந்த டாபிக்ஸோட மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வி கேன் ஃப்ரேம் இட் அஸ் ஈஸி கொஸ்டின் இட் செல்ஃப், பிகாஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம ஈஸி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயே இதை கொண்டு வந்துடலாம். ஃபைன். நம்ம இப்போ 5th கொஸ்டின்ன்றதை பார்க்கலாம். Which one of the following is not a salient features of the Constitution of India அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அண்ட் சூப்பர்மேசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்கு. பி பொறுத்த வரைக்கும் குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சி கமிட்டட் ஜுடிஷியரி. டி பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ நாட் அ சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சூப்பர்மேசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இது இருக்கு. குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஃபெடரல் இல்லை, ஃபெடரல் மாதிரியான ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் ஆல்சோ 100% ரைட். கமிட்டட் ஜுடிஷியரி இது என்ன கான்செப்ட் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணிருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஹோல்டில் வச்சுக்கலாம். ஃபோர்த் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். இந்தியாவில் இருக்கு இல்லையா டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து யூனியன் ஸ்டேட் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா கன்கரண்ட்னு. 7th ஷெட்யூல் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ அதுவும் நம்மளுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ கமிட்டட் ஜுடிஷியரி இதுதான் நம்மளுடைய இந்தியாவில் இல்லை. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது நம்மளுடைய இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இது எல்லாமே நம்மளோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸில் பார்த்துருக்கோம். கமிட்டட் ஜுடிஷியரி நம்மளுடைய டாப்பிக்கில் இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் இந்தியாவில் நம்மளுடைய ஃபியூச்சரில் ஆட் பண்ண முடியாது. whereas ABD இது எல்லாமே நம்ம டைரக்டாவே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கமிட்டட் ஜுடிஷியரி இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஓகே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக ABD வந்து உண்மைன்னு உனக்கு தெரியும். பார்த்ததுமே கிளியராக தெரியுது. ABD 100% அது நம்மளுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் தானே. அப்போ நீங்கள் கமிட்டட் ஜுடிஷியரி இருக்கா இல்லையான்னு தெரியலனா கூட யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் சி. அது நம்மளுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் இல்லைன்றதை கொடுத்துடலாம். ஓகே. ஸோ நமக்கு ஆன்சர் தெரியல, எதெல்லாம் வராதுன்னு நமக்கு தெரியுது அப்படின்னும் போது எலிமினேஷன் டெக்னிக் பயன்படுத்தி நம்ம ரைட் ஆன்சரை பார்க்கணும். ஸோ ABD இல்லை, கண்டிப்பாக இல்லை நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு தான் நம்ம சி தான் ரைட் சாய்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களா அங்கே பார்க்க போகிறது இல்லை. எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறீங்கன்றதான் விஷயம். ஸோ அதனால் எலிமினேஷன் டெக்னிக் மேக்ஸிமம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இது நம்ம ஈஸி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக 6th கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. in unwritten constitution, written constitution, largely based on Government of India at 1935, gift of British Parliament. So 4 statements இருக்கு. இதெல்லாம் உண்மைன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். unwritten constitution எடுத்ததுமே நமக்கு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை கொடுத்தாச்சு. ஏன்னா இருக்குதுல நம்மளோட தான் lengthiest written constitution. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி unwrittenலாம் சொல்லக்கூடாது. ஸோ 100% இது தப்பு. பார்த்ததுமே பாலிட்டி படிக்கவே நான் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்றவங்க கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நீங்கள் சியும் டியும் தப்புன்னு டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே நமக்கு 1 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தேர்ட் பொறுத்த வரைக்கும் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இது வந்து கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட் அப்படின்னு நம்ம ஒரு கிரிட்டிசிசம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்சல்யூட்லி ரைட் ஸ்டேட்மெண்ட் தான். இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸுமே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு. அப்போ 2 and 3 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான். 4th ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமான்னு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் 2 and 3 ஆர் கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் 2 and 3 ஆர் கரெக்ட் அப்படின்றதான் ரைட் ஆன்சர்.
கிஃப்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்படின்றது அது வந்து நம்ம பிரிட்டிஷ் கிட்ட நம்ம அலாட் பண்ணிக்கிட்டோமே தவிர நம்ம தான் எல்லாத்தையுமே உருவாக்கணும், அவங்ககிட்ட நம்ம எதுவுமே நம்ம எடுத்துக்கல. ஸோ அதனால நம்ம அந்த ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 6th ஒன்க்கு ஆப்ஷன் பி 2 and 3 தான் கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது ஈஸியும் சொல்லலாம், மாடரேட்டும் சொல்லலாம். பட் நம்ம இவ்வளோ தூரம் எல்லா வீடியோஸுமே கிளியராக பார்த்துருக்கோம் அப்படின்ற அடிப்படையில் இது நம்ம ஈஸி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயே கொண்டு வந்துடும். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் 2 and 3 அப்படின்றத ரைட். கிஃப்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டாக அவங்க உருவாக்கி நம்ம கொடுத்ததுன்னு அர்த்தம். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம சிலதை அடாப்ட் பண்ணியிருக்கோம், பட் நாட் என்டையர்லி அவங்க பண்ணதில் நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால நம்ம 4th ஆப்ஷனை எடுத்துக்க முடியாது. ஸோ அடுத்து 7th கொஸ்டின் என்னன்றது பார்க்கலாம். Second schedule of the Constitution of India does not contain the provisions as to who among the following. அதில் டோட்டலாக நம்ம ஒரு 9 டிக்னேட்டரிஸ்க்கு சேலரிஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் யாருடையது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட், ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சேர்மன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அந்த 9 டிக்னரிஸ்மே யார் யாருன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும், தெரியலன்னா ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். நம்ம ஏதாவது கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம மாடரேட் லெவலில் கொண்டு போகணும். இல்லை ரொம்ப திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டிஃபிகல்ட்டில் கொண்டு போகலாம். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் படிச்சிருந்தா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான், அதனால ஈஸி கேட்டகரி தான். இந்த ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்களை பற்றினது எதுவும் கொடுக்கல. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன்ல விபி வந்துருவாரு. ஹவுஸ் ஆஃப் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவலில் கவர்னர் வருவார். அண்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் இவங்களுடைய சேலரிஸ் எல்லாமே, சிஏஜுடைய சேலரியும் அதில் வரும் அப்படின்றது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 9 டிக்னேட்டரிஸோடைய சேலரிஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் அபவுட் சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அடுத்தது 8th கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் லிஸ்ட் 1 and list 2 and select the correct answer using codes below அப்படின்றது இருக்கு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அங்கே வந்து சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் அந்த சோர்சஸ் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் எந்த நாடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாகணும். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் எமர்ஜென்சி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் வி கேன் கோ ஃபார் ஜெர்மனி. ஜெர்மனி இல்லைன்னா நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், வீமர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் 4 தான் கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஏ பொறுத்த வரைக்கும் 4 தான் வரும். அப்போ எதர் ஏ ரைட் ஆன்சராக இருக்கணும், அப்படின்னா சி ரைட் ஆன்சராக இருக்கணும். இப்போ இந்த ஏக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸாக்டாக 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு நீங்கள் வந்து சி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யுனைடெட் கிங்டம் அப்படின்றது நீங்கள் பார்க்காமலே கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து தனியாக அதுக்கு ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். 2 வந்து டேரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அயர்லாண்டா இல்லை யூஎஸ்ஏவான்னு தெரிஞ்சாகணும். ஆனால் கண்டிப்பாக டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அது அயர்லாந்து தெரியும். ஏன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அது. ஸோ அது நீங்கள் டி வந்து 1 அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கேள்விக்கு டி வந்து உங்களுக்கு 1 அப்படின்னு தெரிஞ்ச காரணத்தினால 8th ஒனுக்கு சி தான் ரைட் ஆன்சர் அப்படின்றத சூஸ் பண்ண முடியும். ஸோ எமர்ஜென்சி வீமர் ஆர் ஜெர்மனி கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏ, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் யூகே, டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அயர்லாந்து. ஸோ 4, 3, 2, 1 டைரக்டான கொஸ்டின் தான். சோர்சஸ் அந்த 11 சோர்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோடையே அது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ திஸ் கொஸ்டின் will come under ஈஸி கேட்டகரி. அடுத்ததாக 9th கொஸ்டின் பார்க்கலாம். which one of the following pairs is not correctly matched அப்படின்னு கேட்குறாங்க. languages, forms of oath or affirmations, allocations of seats in the Council of States, provisions as to disqualification on the grounds of deficient. So languages பொறுத்த வரைக்கும் 8th schedule கம்பல்சரி எல்லாருக்குமே தெரியும், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக 14 நான் சொல்லியிருக்கேன், ஷெட்யூல்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 8th schedule தான். செகண்ட் வந்து 9th schedule போவாங்க.
அண்ட் தென் மற்றது எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷெடியூலில் வந்து லாங்குவேஜஸ், அதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட் வரக்கூடாது. அதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத்தர் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது செகண்ட் ஷெடியூல். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் தான் செகண்ட் ஷெடியூல். ஸோ அப்போ இந்த இடத்துல இது தேர்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓத்தர் அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஷெடியூல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பி தான் தப்புன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. பட் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறதுனால we should discuss C and D also. Allocations of seats in Council of States, it means Rajya Sabha fourth schedule தான் கரெக்டாக தான் இருக்கு. And provisions as to disqualification on the ground of defection, சொன்னேன் இல்லையா 10th schedule கண்டிப்பாக கேட்பாங்கன்னு, அதுதான் இது. ஸோ 52nd amendment 1985 மூலியமாக ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் கரெக்டு தான். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பி மட்டும் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பி தான் ரைட் ஆன்சர். Okay, so this question will also come under easy category. அடுத்ததாக 10th question பார்க்கலாம். Consider the following statement with reference to secularism in India. So second question secularism conceptல கேட்குறாங்க. முன்னாடி ஒன்று கேட்டிருந்தாங்க, இப்போ இன்னொரு கேள்வி. Secularism means that the state has no recognized religion of state. அந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான recognized religion இல்லை அப்படின்றது இருக்கு. Secularism means that state treats all the religions equally. எல்லா மதத்தையும் சரிசமமா மதிப்பாங்க அப்படின்றது. Secularism means that state regulates the relation of man with God. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவுல அவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கிளியரா தெரியுது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையுமே நம்ம அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணலை இந்த நாட்டுடைய மதம் அப்படின்னு சொல்லி. அண்ட் பி பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தையும் ஈக்குவலாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே அப்சல்யூட் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி 1 and 2 இஸ் தி ரைட் ஆன்சர். செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் இந்த கேள்வி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால இதுவும் ஈஸி கேட்டகரி தான், ரொம்ப ட்ரிக்கியாலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் வித் நோயிங் தி பேசிக் டெஃபினேஷன்ஸ் யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். அடுத்ததாக 11th கொஸ்டின், அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ இந்த மாதிரியான கேள்விக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் படிச்சுட்டு பிகாஸ் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணி ஹாவ் டு சி. பட் இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக அசர்ஷன் கரெக்டாக இருக்கா ரீசன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு இடத்துலையுமே சில நேரங்களில் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் ரீசன்ஸ் மேட்ச் ஆகாது. அப்போது நீங்கள் இந்த ரெண்டுமே ரீட் பண்ணிவிட்டு பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்க்ளூட் பண்ணி ரீசனை படிக்கணும். அப்படி படித்தா அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஏ ஆப்ஷனுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆப்ஷன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கோ கரெக்டாக அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அசர்ஷன் பொறுத்த வரைக்கும் நாட் கண்டென்டட் வித் மியர்லி laying down the fundamental principles of governance, the framers of Indian Constitution followed the Government of India at 1919 in providing matters of administrative details அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். 1990 நம்ம ரெஃபர் பண்ணவே இல்லை. கார்பன் காப்பின்னு சொன்னது 1935 தான். அப்போது அசர்ஷனே இங்கே தப்பாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏ இஸ் ஃபால்ஸ் தான். இப்போ நமக்கு போத் ஆர் ஃபால்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஏ இஸ் ஃபால்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம டேரெக்டாகவே டிக்கு போயிடலாம். பட் ஸ்டில் ரீசன்ஸ் என்னன்றது அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா, அது பார்த்துருவோம். The framers of Indian Constitution had the apprehension that in the prevailing conditions of a country at that time, the Constitution might be subverted unless the form of administration was also included. So the statement ரொம்ப பெருசா இருக்கு, சரியா தப்பான்னு கூட தெரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அசர்ஷன் பொறுத்த வரைக்கும் ரைட், சாரி தப்பு. அப்போ இங்கே இருக்கிற 4 கோட்ஸில் வந்து ஏ இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கோட் வந்து டி மட்டும்தான். ஸோ we can directly go for option D. பட் இங்கே ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், அந்த ஃபார்ம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே மனசில் வச்சு தான் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு சரியாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இங்கே டி பொறுத்த வரைக்கும், சாரி ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. இது வந்து நான் மாட்ரேட் கொடுக்க முடியாது, ஆக்சுவலாக ஈஸி கேட்டகரி தான் வரும். ஆனால் ரீசன் வந்து சம்டைம்ஸ் படித்த சில பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும், அது என்னன்னே புரியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு மாடரேட் கேட்டகரியில் கொண்டு வரேன். ஆக்சுவலி இது ஈஸி தான், பட் ஸ்டில்
ஆவல் பரிசாக இருக்கட்டும் மாடரேட் கேட்டகரியிலேயே நம்ம பார்த்துக்கலாம். எதுக்கு நான் இந்த ஈஸி மாடரேட் டிஃபிகல்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் நான் பின்னாடியே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்றதுல ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ. அடுத்த 12th கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following statements correctly describes the 7th schedule of the Constitution of India? ஸோ 7th ஷெடியூல் அப்படின்றது முன்னாடி நம்ம சில கேள்விகள்லாம் பார்த்துருக்கோம், அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். 7th சொன்னோன்னு நம்ம மைண்டில் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கணும். அப்போ கீழ்க்கூடிய ஆப்ஷன்ஸில் சி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இட் லிஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட், அதுதான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி 7th ஷெடியூல் டேரெக்டாக கேட்கும் போது நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்காதீங்க, டேரெக்டாக 7th ஷெடியூலில் என்னன்னு திங்க் பண்ணுங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் வரும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லை டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ஆன்சரை கிளிக் பண்ணிடுங்க. 12th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். பட் ஸ்டில் நம்ம வந்து ஏபிசிலாம் இருக்காங்க இல்லையா, ஏபிடி அவங்க எல்லாருமே எதுக்குன்னு பார்க்கணும். ஏ பொறுத்த வரைக்கும் கண்டெய்ன்ஸ் தி லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன், இது வந்து 8th ஷெடியூல். பி பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டெய்ன்ஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு 5th and 6th ஷெடியூல் இருக்கு இல்லையா, ரெண்டு பேருமே வருவாங்க. ஸோ 5th பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் 4 ஸ்டேட்ஸ் பார்த்துருப்போம். 6th வந்து அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 பேருக்கு மட்டும் 6th ஷெடியூல் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அதில் வருது, 7th வரல. அண்ட் டீல்ஸ் வித் சாலரிஸ் அண்ட் எமுல்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ் பொறுத்த வரைக்கும் 2nd ஷெடியூல். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ரைட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி, இட் வில் கம் அண்டர் ஈசி கேட்டகரி. 13th one, consider the following statements. Salient features of Indian Constitution provide for single citizenship for the whole of India. So இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் we follow single citizenship only. So டேரக்டாக இந்த கேள்வி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Strictly federal form of government. இந்தியா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்ன சொல்றது குவாசி ஃபெடரல் நேச்சரில் தான் இருக்கும். அப்போது ஸ்ட்ரிக்ட் ஃபெடரலாக நம்ம எதுவும் இல்லை. யூஎஸ்ஏ தான் அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம வந்து குவாசி ஃபெடரல் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் அப்படி தானே, ரிஜிடும் சொல்ல முடியாது, ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு புது விதத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ அதனால ஒரு யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இது நம்ம ஒரு சேலியன்ட் ஃபீச்சர்ஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்புன்னு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஏ போயிடும், சி போயிடும், பி போயிடும். ஏன்னா எல்லாத்துலேயுமே 2 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதனால் எல்லாருமே தப்பாயிருவாங்க. டி மட்டும்தான் இங்கே பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1 and 3 மட்டும்தான் இந்த பொறுத்த வரைக்கும் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 14th one, லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டினுக்கான கோட் நான் குவிஸ் அப்லோட் பண்ணும்போது மறந்துட்டேன் கொடுக்கறதுக்கு. ஸோ லேட்டாக ஒரு ஆஸ்பிரண்ட் கேட்டதுக்கப்புறமா நான் கமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்கேன் பின்னாடி, இவனை பார்த்துக்கலாம். மேட்ச் லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2 அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே வந்து 9th ஷெடியூல், 10th, 11th and 6th ஃபுல்லாகவே ஷெடியூல்ஸ் தான். ஸோ நம்ம அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸ் நியர்லி 3 to 4 கொஸ்டின்ஸ் ஷெடியூல் சம்மந்தமாகவே கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் பார்ட் சம்மந்தமாக வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு குவிஸ் தான் இது. ஏன்னா பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் எல்லாமே மினிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், எவ்வளோ கிரிட்டிக்கலாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிற நியர்லி ஒரு 9 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, 9th ஷெடியூல் எது சம்மந்தமாக? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் கண்டென்ட் எதுவும் பார்க்காம 9th எது சம்மந்தமாக நீங்கள் யோசிச்சுட்டு அப்புறமா நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். தெரியல மட்டும் விட்டுருங்க, தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். ஸோ 9 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலயமா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம், ரிலேட்டட் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படி. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2nd one தான், ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் லேண்ட் ரிஃபார்ம் லெஜிஸ்லேஷன்ஸ். ஸோ 2 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. 10th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா இங்கே இருக்கு, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன். ஸோ 5 அப்படின்றதான் ரைட் ஆன்சர். 11th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டட் டு பஞ்சாயத். ஸோ நமக்கு ஏவே பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படி இருக்கு 1. 6th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 3 இருக்கு, ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இங்கே பேலன்ஸ் வராதது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4th one தான், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். இது வந்து நமக்கு 7th ஷெடியூலில் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துக்கோ. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 2513 தான்
ரைட் கோட். அது வந்து நமக்கு இங்கே இருக்குது பாருங்க, 2513. இது ஆக்சுவலாக இதுதான் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். 2513 ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஈஸி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ 14 கொஸ்டின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுடைய ஸ்கோர்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சோஃபார் பார்த்ததில் அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸ் நியர்லி ஒரு 50% நம்ம ஈஸின்ற கேட்டகரிக்குள்ளே தான் வந்திருக்கு. டிஃபிகல்ட் அப்படின்ற கேட்டகரியில் 2 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. மாடரேட்டில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அப்போ மோரலஸ் இதில் எல்லாருக்குமே மினிமம் நீங்கள் ஒரு லிட்டில் ப்ரிப்ரேஷன் வச்சு உங்களால் சில்வர் ஐகான் வின் பண்ண முடியும், சில்வர் மெடல் வின் பண்ண முடியும். கொஞ்சம் கிளியராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கோல்டு வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ப்ரியாம்பிள் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ப்ரியாம்பிள் குவிஸ் நீங்கள் எடுக்கும் போது எனக்கு மேக்ஸிமம் எல்லா ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இருந்து ஹோவர் ஃபாலோயிங் இட் கண்டினியூஸ்லி அவங்க கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டே எனக்கு கோல்டு ஐகான் தான் வேணும். ஸோ பார்க்கலாம். அண்ட் இப்போது நம்மளுக்கான ஸ்கோர்ஸ் எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கோட தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 14 கொஸ்டின்ஸுமே நீங்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தெரியுதோ தெரியலையோ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நான் முன்னாடியே வந்து கைட்லைன்ஸ் ஃபார் அட்டெண்டிங் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதில் வந்து ப்ராப்பர் ப்ரிப்ரேஷனுக்கு அப்புறமா அட்டென்ட் பண்ணுங்க, தெரிஞ்சது மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்ற போது நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். தெரியாமல் ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணி அது தப்பாக போச்சுன்னா உனக்கு மார்க் நெகட்டிவில் போகும். அதனால் தெரிஞ்சதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாலே நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதனால் அந்த ஆஸ்பெக்டில் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒருவேளை எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணி தான் நான் ஸ்கோர் கால்குலேட் பண்ணியிருக்கேன்ற போது அப்படிலாம் பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் நான் அந்த கொஸ்டின்ஸ் கொடுக்கல, யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ தட் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ரைட் ஆன்சர்ஸ் நீங்கள் அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் சர்டன் க்ரைட்டீரியா. ஓகேவா? அது ஆக்சுவலாக பின்னாடி அது இருக்குது, அந்த க்ரைட்டீரியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் ஈச் ரைட் ஆன்சர்ஸ் ஐ எம் ப்ரொவைடிங் யூ 3 marks. ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர்ஸ் 1/3 ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இட் மீன்ஸ் 1 mark ரெடியூஸ் ஆயிடும். ஸோ நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கோர்ஸ் தெரிஞ்சிடும். அண்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ 14 கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 8 ஆன்சர்ஸ் நீங்கள் வச்சு எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு குவிஸ்க்கு நான் கொடுத்தது ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 14 கொஸ்டின்ஸ் இருக்குது. 8 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதில் 8 வந்து ரைட்டாக இருக்குது, 2 ராங்காக இருக்குது. கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 வந்து அன்ஆன்சராக வச்சுருக்கீங்க. ஓகேவா? இதுதான் உங்களுடைய எக்ஸாம்பிள். 10 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, 4 வந்து அன்ஆன்சர். அந்த 10ல் 8 ரைட்டாக இருக்குது, 2 வந்து தப்பாக இருக்குது. அப்போ உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 marks. 8 × 3 24, 2 ராங் ஆன்சர்ஸ். ஸோ 2 × 1 2 வந்துடும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 22 marks. இப்போது இந்த இடத்துல நீங்கள் 14 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது 8 தான். நீங்கள் ஏதோ ரிஸ்க் எடுத்து 2 கொடுத்துருக்கீங்க, அது உள்ள தப்பாயிருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் 14மே நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்களும் வைங்களேன், அதில் 8 தான் கரெக்டுன்னு வச்சுக்கோங்க. சேம் க்ரைட்டீரியா 8 தான் கரெக்ட். ஏன்னா அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது. ரிஸ்க் எடுத்து மற்ற 6க்குமே நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த இடத்துல 6 ராங் ஆன்சர்ஸ் வந்துடுது. அப்போ என்ன ஆகும்னா 24 - 6 ராங் ஆன்சர்ஸ், 6 marks போயிடும். ரெடியூஸ் ஆகும்போது உங்களுடைய ஸ்கோர் வந்து 18 marks ஆகும். தேவையில்லாமல் 4 mark நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் அட்டென்ட் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரேங்கிங்கில் முன்னாடி வர்றதுக்கு. ஸோ இது மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருந்தாலே அன்னெசரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 75% எனக்கு சான்ஸ் இருக்குது, ரைட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். 50-50கே நீங்கள் போகக்கூடாது. எனக்கு இப்போ ஏபி ரெண்டுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த 2 ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் நான் ஒன்று வந்து ஃப்ளூக்கில் தான் சூஸ் பண்ண போகிறேன், அது கண்டிப்பாக கை கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் 4 ஆன்சர் அந்த மாதிரி போடுறீங்கன்னா 2 கரெக்டாக 2 தப்பாகிடுச்சுன்னா நியூட்ரலாக மாறிடும், உங்களுக்கு அந்த இடத்துல தப்பாகும். அதனால் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய கேள்வி எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குன்றமோ நீங்கள் சம்திங் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி 100% ரைட்டாக இருந்தால் அட்டென்ட் பண்ணுங்கள். 75% கூட இருந்தால் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பி ஸ்கோரிங் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகே, ஸோ ஐகான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். மோர் தென் 25 marks ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் கோல்டு மெடல். பிட்வீன் 20-25 marks அப்படின்னா சில்வர், அண்ட் 15-20 marks அப்படின்னா பிரான்ஸ் மெடல். அதுக்கும் கீழே தான் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேறு வழியே இல்லை. ப்ரிப்ரேஷன் இஸ் ஒன்லி த கீ ஃபார் யோர் சக்ஸஸ். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து ஆக்சுவலாக
அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, போட்டியில் வந்து கலந்துருக்காங்க இல்லையா, அப்போ அவங்கள வந்து சும்மா நம்ம அனுப்பக்கூடாது. அதுக்காக தான் ப்ரிப்ரேஷன் இஸ் அ கீ அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்கள அனுப்புகிறோம். ஸோ அதனால் less than 15 மார்க்ஸ் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் உங்களுடைய ஐகான்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம தெளிவாக எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். குவிஸ் 3 பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ப்ரியாம்பிள் அப்படின்றது தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்புக்குள்ளே என்டரே ஆக போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ப்ரியாம்பிள் பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு 5 to 6 வீடியோஸ் வரும். அதுலேயே நம்ம சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது சம்மந்தமான ஒரு குவிஸ் எடுத்துட்டு அண்ட் தென் வி கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். ஸோ உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.